அந்த 10 பேருமே காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, காட்டு மிராண்டிகள். பப்ளிக்ல வச்சு தூக்கில போடுங்க. நீங்க பப்ளிக் சர்வெண்ட் தானே, உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் நமக்கு தெரியும். தயவுசெய்து இந்த ஸ்காட்லாண்டு அடுத்து தமிழ்நாடு தான் தயவுசெய்து பேசாதீங்க. தயவுசெய்து நீங்க வந்து வேலையே பயிர மேயக்கூடாது, இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காவலர்களும் பயப்படணும். அப்புறம் நிகிதா மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இப்பதான் சொல்ல காவல்துறை இந்த நாட்டில் மோசமா இருக்குது. தயவுசெய்து மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நீங்க நம்பாதீங்க, நம்புங்க, அதே நேரம் நம்பாதீங்க. ரெண்டுமே நீங்க நிலைப்பாட்டில் இருங்க. இப்ப ஆகாஷ் டெல்லியில் அந்த பையன் மானாமதுரையில் என்ன நடந்தது, திருப்போணத்தில் என்ன நடந்தது நீங்க பாத்தீங்க. இப்படியே தொடர்ச்சியா அந்த காட்டு மிராண்டிகளை நீங்க மிருகமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள். சார் வணக்கம். 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 சாத்தாங்குளம் சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம், அதுவும் கொரோனா காலத்தில். அதாவது ஒரு தந்தை மகனை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி ஒரு காவல்துறையை பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்த்த வழக்கு இப்போ வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 பேர் குற்றவாளி, ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதியரசர் முத்துக்குமரன் நினைக்கிறேன் அவர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இது வந்து என்னன்னா, அந்த 10 பேருமே காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, காட்டு மிராண்டிகள். மிருகங்கள். அது அப்படிதான் சொல்லுமே, அது 10மே. ஏன்னா அது வந்து என்னன்னா வந்து அந்த ஸ்ரீதர் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்பனும் மகனும் கிடைச்சிருக்கானுங்க, அடிச்சு விளாடலான்னு பேசிட்டு தான் அது பண்ணியிருக்குது. இல்லை உண்மைதான். ஆமா, அது எல்லாமே மிருகம் தான், அது காட்டு மிராண்டிங்க. அடிச்சு விளையாடுவோம், அடிச்சு பழகிக்கலான்னு இருக்காங்க. அப்ப என்னன்னா வந்து இதுல குற்றவாளிகள் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்த்ததான், நமக்கு இது தெரியும். நமக்கு இது சாத்தானுலாம் கண்டிப்பா வந்து இந்த 10 காவல்துறை அதிகாரிகள் வேட்டையாடப்படுவார்கள், ஒழித்து கட்டப்படுவார்கள், உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் நமக்கு தெரியும். குற்றவாளி என்பது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டுக்கு. இது காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை. ஆமா, இனிமேல் தயவுசெய்து நீங்க வந்து வேலையே பயிர மேயக்கூடாது. ஆனா தொடர்ச்சியா நடந்தா இருக்குது. அதான் சொல்றேன், நீங்க அதை பண்ணீங்கன்னா மரண தண்டனை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். மரண தண்டனை கொடுங்க, இவங்கள இல்லை தூக்கில போடுங்க. பப்ளிக்ல வச்சு தூக்கில போடுங்க. நீங்க பப்ளிக் சர்வெண்ட் தானே, பப்ளிக்கே எதிராக போறேன். உடனே பப்ளிக்ல வச்சு தூக்கில வேலையே பயிர முடிஞ்சிருச்சு. இல்ல அதான் சார் நான் சொல்றேன், பப்ளிக்ல தூக்கில போடுங்க, கேஸ்ட்ரேட் பண்ணி விடுங்க, கொடூரமான ஒரு வேதனையை கொடுங்க. இல்லைன்னா லைஃப் லாங் சிறை, சாகுற பணம் தான் வெளியே வரணும் ஜெயில விட்டு, அந்த மாதிரி ஒரு சிறையை கொடுங்க. இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் தோழர். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா, இவங்க வந்து நான் வந்து அதான் சொல்லல, காவல்துறை அராஜகம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, 1000 ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பல தரப்பட்டது அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அப்போ நீங்க வந்து நான் என்ன சுழற்சி முறையில் கொடுங்க. அதிகமான ஒரு 8 hours மினிமம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்லீப், ஃபேமிலி டைம் வீக்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அதிக ஓய்வு நேரங்கள் தேவைப்படுது. ஒரு குடும்பத்தோட செலவு பண்ணக்கூடிய நேரங்கள், குழந்தைகளோட செலவு பண்ண, மனைவியோட செலவு பண்ணக்கூடியது தேவைப்படுது. ஏன்னா இதை நீங்க பண்ணலைன்னா இன்னுமே காட்டு மிராண்டியா தான் மாறுவானுங்க. நீங்க அதுக்கப்புறம் கூட பாருங்க அஜித் குமார் என்ன நடந்தது. இப்ப ஆகாஷ் டெல்லியில் அந்த பையன் மானாமதுரையில் என்ன நடந்தது, திருப்போணத்தில் என்ன நடந்தது நீங்க பாத்தீங்க. இப்படியே தொடர்ச்சியா அந்த காட்டு மிராண்டிகளை நீங்க மிருகமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம போயிடும். நான் இன்னொன்னு சொல்றேன், அதிகமான ஊழல் படிந்த ஒரு துறைனா அது காவல்துறை தான். 100% ஊழல் தாங்க, கரை படிந்த கரை. நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பயப்படுறீங்க, பவர் சென்டருக்கு பயப்படுறீங்க, அரசியல்வாதிக்கு பயப்படுறீங்க, எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பயப்படுறீங்க. உண்மையிலே வந்து பணம் படைத்தவனா நீங்க தொட பயப்படுறீங்க, ஏழைனா தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. அதான் சொல்றேன்ல, பண்ணையும் ரொட்டியும் சாப்பாட்டுக்கு பசிக்கு திருநவனா தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, பல லட்சம் பல கோடி திருடி உட்கார்ந்து கூட விட்டுறீங்க. அதுலேயும் தோழர் இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அப்பனை மகனையும் நிர்வாணப்படுத்தி நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன் போல, விடிய அடிச்சிருக்காங்க. அதோட இந்த லத்தியெல்லாம் அந்த ஆசன வாயில குத்தி அடிச்சிருக்காங்க. அது உண்மைதான் நான் சொல்லுறேன். அது உண்மைதான் தோழர். அதான் சொல்லலை, இவனுங்க காட்டு மிராண்டிகள். நான் சொல்லிட்டேன், இவனுக்கு இன்னும் வந்து இவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய கொடுக்கப்படுற தண்டனை வந்து ஒவ்வொரு காவல்துறையை சேர்ந்த காவலர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தணும். இனிமேல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதான்னு சொல்லி ஒவ்வொரு காவலர்களும் பயப்படணும். அந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும் சாதாரண மேட்டரில். ஏன்னா பாவம் அந்த பையன் வந்து பெனிக்ஸ், அந்த ஜெயராஜும் பாவம், அவங்க 2 பேரும். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் இளமை அப்பா, யோசிச்சு பாருங்க, திருமணம் நிச்சயமாயிருக்கு, அதான் நிச்சயமாகி போச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுதான் இது. அதான் சொல்றேன்ல, தயவுசெய்து மக்களும் காவல்துறையிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. லஞ்சம் கேட்டா, பிரைபு கேட்டா கொடுக்காதீங்க, பணம் கேட்டா கொடுக்காதீங்க. காவல்துறை அதிகாரிகள் மீது புகார் செய்யுங்க உயரதிகாரிகள்கிட்ட. இல்லை முதலமைச்சருக்கு செல்லுக்கே அடிச்சு விடுங்க கம்ப்ளைண்ட். நான் ஓப்பனாக நான் சொல்றேன், உங்களை துன்புறுத்துறான், அடிக்கிறான், உங்களை மிரட்டுறான், உங்களை மோசமா நடத்துறான், உங்களை வந்து ஒரு வித்தியாசமா நடத்துறாங்க, உங்களை வந்து ஒரு டைப்பா நடத்துறாங்கன்னா தயவு செய்து நீங்க வந்து பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, இல்ல போராட்டம் பண்ணுங்க, காவல்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுங்க. நான் ஓப்பனாக சொல்றேன், மக்களை திரட்டுங்க, மக்களை. காவலர்கள் சரியில்லையா, அந்த காவல்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுங்க, விடாதீங்க யாரையுமே நீங்க சும்மா. ஏன்னா அங்க பெரும்பான்மை ஏழைகள் தான் இருக்கிறாங்க அந்த நாட்டுல. இது ஒரு காட்டு மிராண்டி நாடு தான் இது. மூட நம்பிக்கையால, ஜாதியால, மதத்தால, பிற்போக்கு சிந்தனையால இன்னும் மிகவும் கீழ்தான் உலகத்திலே காட்டு மிராண்டி இவனுக்கு தான். ஏன்னா ஜாதி, மதம், இனம், மொழி, மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, ஏற்றத்தாழ்வு,
அப்புறம் வந்து இது பூஜை புனஸ்காரம் சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் இப்படியே திரியிறான். 24 மணி நேரம் திரியிறான். வறுமையில தான் இருக்கான் பெரும்பான்மை. நீங்க பிற்படுத்தப்பட்ட ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, பட்டியல் சமூகம், அந்த சமூகம், இந்த சமூகம், இவங்களே அடிச்சுட்டு நாடுறாங்க. கொலை பண்றான், ஆணவ படுகொலை பண்றான், ஜாதி படுகொலை பண்றான், எல்லாம் பண்றான். இன்னும் பாத்தீங்கன்னா 99% சாப்பாட்டுகள் இல்லாம இருக்கான். அன்றாட உணவு, வேலை, கல்வி, உடை, வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறான். 80-90% அந்த நாட்டில் அப்படிதான் இருக்கான். 10% தான் அவனும் கொள்ளையடிச்சு தான் பணக்காரனா இருக்கான். 10% நான் நேர்மையான இவனும் பணக்காரன் ஆக முடியாது. அப்ப இப்படிப்பட்ட காட்டுமிராண்டி சமூகத்துல காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு? இந்த மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு. பெரும்பான்மை நாசமா இருக்கான் அந்த நாட்டுல. இந்த சனாதன கருத்தியல், பார்ப்பனிய கருத்தியலால இந்த நாடே நாசமாய் தான் கிடக்குது இந்த இந்து மதத்தால. அப்ப இந்த மக்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும்ன்ற அந்த அக்கறை, அன்பு மிகுதியானதான் அந்த காவல்துறை இருக்கணும். ஒரு பூ போலதான் நம்ம கையாளணும் இந்த மக்களை. நீயே வந்து வேலி பயிர மேஞ்ச மாதிரி, அதுவும் விடிய விடிய அப்பா கண்ணு முன்னாடியே மகனை போட்டு அடிக்கிறது, போட்டு அடிக்கிறது. காவக்காரனே வந்து காவ வாங்கிட்டான்ற மாதிரி தான் அது. அப்போ வந்து எனக்கு வந்து இது ரொம்ப வேதனை. தயவுசெய்து மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நீங்க நம்பாதீங்க, நம்புங்க. அதே நேரம் நம்பாதீங்க. ரெண்டுமே நீங்க நிலைப்பாட்டில் இருங்க. நீங்க அவங்க தவறு செய்யறாங்கன்னா உடனே நீங்க முதலமைச்சர், அந்த துறை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் புகார் அளிங்க, போராட்டம் பண்ணுங்க. நீங்க போராடாமல் உங்களுக்கு இது உரிமைகள் கிடைக்காது. இல்ல இப்ப இதுல கூட அந்த போராட்டம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து மதுரை நீதிமன்றம் சோமோட்டாவா அந்த கேஸ் எடுத்து. கண்டிப்பா சொல்ல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். காவல்துறை சீரழிஞ்சு போய் கிடக்கு, சின்னாபின்னமாய் போய் கிடக்கு. அதான் சொல்றேன் இல்ல, ஒரு காக்கி சட்டை போட்ட ரவுடிகள் மாதிரி தான் இருக்கிறாங்க காவல்துறை. காக்கி சட்டை போட்ட கூனு, காக்கி சட்டை போட்ட தக்கு மாதிரி, கூலிப்பட மாதிரி காவல்துறை இருக்குது. இல்ல இப்ப அடிச்சாங்கல்ல 10 நிமிஷம் கேப் போட்டு அடிச்சாங்க. விடிய அடிக்கிறாங்க. வலிக்குமா அடிக்காது? அப்ப ஒரு கொலகாரனுக்கும் கூலிப்படைக்கும் ரவுடிக்கும் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அயோக்கியனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதானே, அவனும் இதுதான் பண்றான், நீ அதான் பண்ற. நீ காக்கி சட்டை போட்டு கவர்மெண்ட் சர்வெண்டா வந்துட்டு மாச சம்பளம் 30,000-40,000 வாங்கிக்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு நீ இதை பண்ற. நீ உடல்ல ரத்தத்துல வலு இருக்கு வரைக்கும் மட்டும் இந்த ஒரு துடிப்பு இருக்க வரைக்கும் நீ இதை பண்ணுவ. நீ முதுமை அடைவ, நீ மரணம் அடைவ, நீ வலி, வேதனை, கொலை, மூப்பு, வயது, முதிர்ச்சி எல்லாம் பார்ப்பல. மனிதாபிமானம் வேணாமா உனக்கு? அதான் சொல்றேன் தோழர், காவல்துறை ட்ரைனிங், இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங், எஸ்ஐ ட்ரைனிங் எல்லாமே ஃபேக்கு, வேஸ்ட். என்னைய பொறுத்தவரை தொந்தியும் தொப்பையும் வச்சுக்கிறீங்க, தின்னு பெருத்துறீங்க, சம்பளமும் வாங்குறீங்க, கிம்பளமும் வாங்குறீங்க, லஞ்சமும் வாங்குறீங்க, எல்லா வேலையும் பண்றீங்க, தண்டல் வாங்குறீங்க, வசூல் பண்றீங்க, மிரட்டுறீங்க, ஏழைகள்னா பாயிறீங்க. பணக்காரன் பாய சொல்லுங்க. காவல்துறை தைரியமா தான் சொல்றேன், பணக்காரன் பாய் நீ தொட முடியுமா? சொல்றேன், அதான் கேட்கிறேன் நானு. அரசியல் மேல பாஞ்சிருவியா நீ? ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த சாமானிய மக்கள் மேல தான் நீ பாயிர. குடிசை வீட்டுக்காரன் மேல பாயிர, ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல தங்குற மேல பாயிர. நீ அஜித்குமார் வழக்கல அதான் சொல்றேன், நீ மிருகம். அந்த லேடி மேல இதுவரை ஆக்ஷன் எடுக்கல தோழர். ஆமா, அதுதான் நான் சொல்றேன் தோழர், அதான் சொல்றேன். நிக்கிதா மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இப்ப அதான் சொல்றேன் தோழர், காவல்துறை இந்த நாட்டில் மோசமா இருக்குது. நான் இப்ப இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ட்ரைனிங், நான் பெரிய ஃபிட் பாடி, அந்த பாடி, இந்த பாடி, இந்த 6 பேக் வச்சுக்கின்னு உடம்ப காமிச்சிட்டு, பிசிக்ஸ் காமிச்சிக்கிட்டு, பெரிய அப்படியே வந்து ஸ்டார் மாதிரி இவனுங்க பண்ணிக்கிறானுங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் காவல்துறை அதிகாரிகள் இருக்கானுங்க. சும்மா போட்டோஸ் போட்டுக்கிட்டு, வீடியோ போட்டுக்கிட்டு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் யாரையும் மதிக்கிறதே கிடையாது நான். ஏன்னா நீ வந்து இதெல்லாம் பண்றது உங்களுக்கு உள்ள மிருகம் இருக்குது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த காவல்துறை மாதிரி மோசமான துறை உலகத்திலே கிடையாது. நீ ஒண்ணு இல்லை, அமெரிக்கால பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் கேம்பெயின் அப்ப ஜார்ஜ் ஃபிளாய்ட்னு ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணாங்க காவல்துறை. ஒரு கருப்பின ஆப்பிரிக்கரை ஷூட் பண்ணி கொண்டாங்க. அமெரிக்க அதிபர் போய் அந்த குடும்பத்தை ரோட்ல நிக்க வச்சு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் ஜோ பைடன், அமெரிக்க அதிபர். அந்த காவல்துறை அதிகாரி மேல உடனே ஆக்ஷன், சஸ்பெண்ட், லைஃப் லாங். தமிழ்நாட்டில் பண்றீங்களா நீங்க? இந்தியாவில் நீங்க அதை பண்றீங்களா? ஒரு காவல்துறை கருப்பினக்காரன் சுட்டுட்டான உடனே அரசு அவ்வளவு அதிகாரம் எடுக்குது, தூக்கி எரியுது அந்த காவல்துறை, ரிஃபார்ம் பண்ணுது. நீங்க அமெரிக்காவில் அந்த மாதிரி நடந்திருக்காங்க எங்கேயாவது? தயவுசெய்து இந்த ஸ்காட்லாண்டு அடுத்து தமிழ்நாடு தான் தயவுசெய்து பேசாதீங்க. தயவுசெய்து நான் டென்ஷன் ஆகிறேன். நான் இனிமேல் வந்தாலும் பேசுனீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு தான், மொசாட்டுக்கு அடுத்து தமிழ்நாடு தான், உலகத்திலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறந்தலாம் தயவுசெய்து பேசாதீங்க. தயவுசெய்து பேசாதீங்க. நீங்க இதுதான் படத்துல சொல்றாருல, சாமியில இவர் விக்ரம் சொல்றாருல, நான் காக்கி சட்டை போட்ட பொறிக்கிடான்றது படத்துல அவர் சொல்லி சூப்பரா நடிச்சு போயிட்டாரு. அந்த படத்துல த்ரிஷாவை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாரு, அந்த பெருமாள் பிச்சையை போட்டு தள்ளிட்டாரு, மக்களுக்காக நல்ல வேலை பண்ணிட்டு போயிட்டாரு விக்ரம். அது வந்து தயவுசெய்து படத்துல இருக்கிறத நீங்க நிஜத்துல இருந்து பாக்காதீங்க. ஓப்பனா நான் சொல்றேன், இவனுக்கு உண்மையிலே காக்கி சட்டை போட்ட பொறிக்கலாம் தான் இருக்கானுங்க. நான் ஓப்பனா நான் சொல்றேன், எங்க பாருங்க நீங்க சாமி படம், இந்த சில படங்கள் இருக்குது, சேதுபதி ஐபிஎஸ், அப்ப சத்திரியனு, இந்த மாதிரி இந்த விஜயகாந்த் படம், விக்ரம் படம், விஜய் படம், அந்த படத்தை அஜித் படம் தான் தூக்கிட்டு வராதீங்க தயவுசெய்து. நீங்க ரஜினி படம், கமல் படம்லாம் மூன்றாம் பிற எல்லாம் தயவுசெய்து தூக்கிட்டு வராதீங்க. நீ காக்கி சட்டை கமல்ஹாசனா தூக்கிட்டு வராதீங்க, அதெல்லாம் பொய். அது நிஜத்துல நீங்க காவல்துறை அப்படி கிடையாது, நம்பி ஏமாறாதீங்க. இந்த படத்துல திரைப்பட கலைஞர்கள் முட்டா பசங்க ஏதாவது எடுத்துட்டு போயிடுவான், அது கற்பனை. நிஜமே இல்ல. அந்த இயக்குநர்களே பல பேர் புலம்புனாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் பார்த்துட்டு. இயக்குனர் ஹரி கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. நான் வந்து காவல்துறை மதிச்ச பல படங்கள் எடுத்திருக்கேன், ஆனா இப்ப வெக்கப்படுறேன் இருக்காரு. அதான் தோழர், நீங்க நிஜத்துல வந்து இவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, பல ரீதியா மோசமா இருக்காங்க. இன்னும் நான் ஓப்பனா பேசினா நாரி போயிடும் காவல்துறையோடது. வேணாம், டீசெண்டா கடந்து அதுல நிறைய இருக்கு, பழைய நடக்குது, உள்ளுக்குள்ள நிறைய சீண்டல் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நான் வெளிப்படையா பேசினு வச்சுக்கோங்க. நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன், கண்ணால பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓப்பனா பேசினா இன்னும் கேவலப்பட்டு நாரி போயிருவீங்க. நீங்க தயவுசெய்து காவல்துறை நீங்க திருந்துங்க.
நீங்க மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். யூ ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் சர்வெண்ட். நீ வந்து மக்கள் சேவையாளர், சேவையாளன், மக்கள் பணியாளன். நீ காட்டு மிராண்டி, நீ நாட்டம் பண்ணக்கூடாது, நீ அட்ராசிட்டி பண்ணக்கூடாது. உன்ட்ட ஒரு காக்கி சட்டை போட்டு 2 ஸ்டார் போட்டு பெரிய நீ, நான் கேட்கிறேன், தயவுசெய்து நீங்க நடவடிக்கையை வந்து அநியாயங்களை கண்டு நடவடிக்கைகள் எடுங்க. ஏழைகளை, இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்படைய செய்யாதீங்க. தமிழ்நாடு நடக்குது, ப்ராஸ்டியூஷன் நடக்குதுங்க ஓப்பனா, ஏங்க நடவடிக்கை எடுக்கல? நான் என்ன சொல்றேன், நீ லீகல் பண்ணிடு ப்ராஸ்டியூஷனை, அப்ப நீ நடத்த விடு, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ இல்லீகல் சொல்லிட்டு நடத்த விடுற. கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னா நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. நீங்க கஞ்சா வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க, சென்னை முழுக்க, எங்க நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? எங்க உண்மையை பேசிட்டு இருக்கேன், சாட்சியை கேட்டா ப்ரொடியூஸ் பண்ண தயார். கஞ்சா புழக்கம் இருக்குல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேற? கூலிப்பு என்னென்னமோ பண்றாங்கல்ல இளைஞர்கள். நீ இளைஞர்கள், மாணவர்கள் கஞ்சா சரக்கு வரையும் போயிருச்சு. இளைஞர்கள், மாணவர்கள், வயசானவன், கிழமை வரைக்கும் நான் சொல்றேன், சரக்கு, கஞ்சா, போதை, குடி, பொம்பளை நாசமா போயிட்டாங்க இந்த 5ல. இதுல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் கமிஷன் கட்டிங் வாங்கிட்டு விட்டுறீங்களா? நான் ஓப்பனாக நான் கேட்குறேன், மெரினா பீச்ல வந்து என்ன பண்றீங்க நீங்க? அவன் பாவம் ஏழை வந்து வீடு இல்லாதவன், வாசல் இல்லாதவன், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவன், அனாதைகள் வந்து அந்த மெரினா பீச்ல மண்ணில் மட்டும் தூங்குறேன். அவன் வேற இடம் இல்லை, ரெண்டு பேர் தான் அடிச்சு துரத்தி விட்டுறீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் துரத்தி விட்டுறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் துரத்தி விட்டுறீங்க. அவன் பாட்டு அங்கே குட்டையை போட்டு படுத்து தூங்குறேன். அவனை நைட்டு வந்து அடிச்சு கும்மாலம் போட்டு அவனை துரத்தி விட்டுறீங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. மெரினா பீச் நடக்குதுங்க டெய்லி. ஒரு மீனவன் இருக்காங்க, போட்லேயே தங்கி போட்லேயே வாழ்க்கை நடத்துறாங்க. நைட்டு போட்டில் தூங்குவேன், காலையில் எழுந்திரிப்பா, பொண்டாட்டி பிள்ளை போட்டுக்குள்ள தான் இருக்கும். பொண்டாட்டி பிள்ளை கரையில் விட்டுட்டு மீன் பிடிக்க போயிடுவேன். வருவாங்க, மீனை வைப்பாங்க, போட்லேயே தூங்கிடுவாங்க. அந்த போட்டில் இருக்கிற மீனவனை போய் நீ அடிக்கிற, துன்புறுத்துற. ஏழை பெண்களை பார்த்தா பாலியல் இச்சைக்கு நீ இது பண்ற. அப்ப நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாச்சாத்தியில் நீ என்ன பண்ணீங்க? நீங்க வாச்சாத்தி வன்கொடுமையில இன்னும் எண்ணற்றது நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஏழையுமே பாயிர மெரினா பீச்சுக்கு ஏழையை போய் அடிக்கிறாங்க, மீனவனை போய் அடிக்கிறேன், நடக்க சொல்லிட்டு இருக்கேன். டெய்லி வாங்க, நான் ப்ரூஃப் கூட்டு போய் காமிக்கிறேன். நைட் உங்களை வீடியோ நானும் பார்த்துருக்கேன். அப்ப நீ வந்து பணக்காரனா விட்டுற, வழி இல்லாத அனாதைகள், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, விளிம்பிலை சாமானிய மக்கள் தயவுசெய்து நீங்க தொடாதீங்க. அவங்க வாழ்க்கையை நாசமாக்காதீங்க. மாச சம்பளம் வாங்கினா அதுக்கு உண்மையா வேலை பாருங்க. என்னை பொறுத்தவரை சாத்தான்குளம் சம்பவத்தில் நான் வந்து தீர்ப்பு பத்தி நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் நான் சொல்றேன், சாகும் வரை சிறை. அதுதான் என்னைய பொறுத்தவரை. செத்து உயிர் முடிஞ்ச அப்புறம் பணம் தான் வெளியே வரணும் சிறையை விட்டு. இதுதான் என்னைய பொறுத்த சிறந்ததா இருக்கும். இன்னொன்று நான் சொல்றேன், உங்களை நீங்க திருத்திக்கோங்க தயவுசெய்து. பாலியல் தேவைகள், பாலியல் உங்களுக்கு இச்சை எல்லா மனுஷனுமே இருக்குது. அது புரியுதா? நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் ஒரு பெரியாரி, அம்பேத்கரை, மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர். நான் அறிவியல் பூர்வமாக தான் நான் பேசுவேன். உங்களுக்கும் பாலியல் தேவைகள் இருக்கும், உங்களுக்கும் செக்ஸ் உணர்வுகள் இருக்கும். ஒரு அழகான பெண்ணை பார்த்தா இச்சை, காமம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் இதுதான் இயற்கை, மனிதனுடைய இயற்கை இது. அப்போ நீங்க அந்தந்த வயதில் கல்யாணம் பண்ணுங்க, காதல் பண்ணுங்க, திருமணம் பண்ணுங்க. அடுத்து வந்து தயவு செய்து வந்து யோகா, மெடிடேஷன், பிசிக்கல் எக்ஸசைஸ், ஜிம்முக்குலாம் போங்க. உங்களை பண்படுத்திக்கோங்க, டியூன் பண்ணுங்க. உணவு பழக்கத்தை சரியா கொண்டு வாங்க. புரியுதா உங்களுக்கு? கண்டா தின்னாதீங்க, உணர்ச்சிகளை தூண்டும் ஹார்மோன்ஸை. புரியுதா உங்களுக்கு? உங்களை பண்படுத்துங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, நிதானமா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியை கையாளுங்க. உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான எனர்ஜியை ஃபுல்லா அதை எப்படி கடத்தலாம்னு யோசிங்க. அதை விட்டு அதை கொண்டு போய் காட்டு மாட்டித்தனமா மக்கள் மேலே அப்ளை பண்ணீங்கன்னா மக்கள் வாழ்க்கை தான் நாசமா போயிட்டு இருக்குது. வடிகாலை உருவாக்கிக்கோங்க. அது காமமா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு விதமான எந்த தேவைகளா இருந்தாலும் சரி, ஒரு உடல் வலுவை கொண்டு போய் எங்கேயா காமிக்கணும்னா கூட போட்டு நீங்க பாக்ஸிங் கத்துக்கோங்க. பாக்ஸிங் போய் அங்க அடிங்க. யாருக்கு என்ன சேதம் வரப்போகுது? அழக காமத்தை ரசிக்கணும், அதுக்கு வடிகாலை உருவாக்கிக்கோங்க. இதுதான் என்ன பொறுத்த தீர்வா இருக்கும். இது நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சுழற்சி முறையில வேலையை பாருங்க. காவல்துறை கொண்டு வாங்க, அந்த திட்டத்தை கொண்டு வாங்க. 8 மணி நேரம் தூக்கம் கொடுங்க டெய்லி. வீக்கெண்டு ஆஃப் கொடுங்க. ஓய்வு 2 வாரம் 2 நாள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. மாலுக்கு போங்க, சாப்பிட போங்க, சினிமாவுக்கு போங்க, தேட்டருக்கு போங்க. இப்படிலாம் நீங்க உங்களை வச்சுக்கிட்டா தான் வேலை பார்க்க முடியும். 24 நேரம் தயவுசெய்து வேலையில் இருக்காதீங்க. நான் ஓப்பனாக நான் காவல்துறை சொல்றேன், 24 நேரம் வேலையில் இருக்காதீங்க. நீங்க 24 நேரம் இருந்தாலே மென்டல் ப்ரெஷராக எவனாலும் செத்து போயிடுவான். உண்மைதான். அப்பதான் யாரும் அடிக்கணும்னு தோணும், அழகான பெண்ணை பார்த்தா ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஓப்பனாக நான் சொல்றேங்க, இது ஏங்க நம்ம எல்லாம் சோஷியல் அனிமலுங்க. ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஜீன்ஸ் போட்டிருக்கோம், நல்ல மாடர்னா இருக்கோம்னா நம்ம எல்லாம் சோஷியல் அனிமல். நம்ம எல்லாம் வந்து சமூக விலங்கு. காட்டில் இருக்க விலங்கு ட்ரெஸ் கிடையாது, நாகரிகம் அடையல, நம்ம சிவிலைஸ் ஆயிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம எல்லாருமே மிருகம் தான். அப்ப நீங்க தான் உங்களுக்கான வடிகாலை உருவாக்கிக்கணும். எப்படி இதை போக்கிக்கலாம், எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்னு. இதை நீங்க அடையலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் காவல்துறை மிருகமா தான் இருக்கும், இன்னும் இது மோசமா தான் போகும். இதனால அல்டிமேட்டா பாதிக்கப்படுறது மக்களும் ஏழைகளும் தான். இதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா தொடர்ச்சியா சந்திப்போம். மிக நன்றி தோழர். நன்றி.